எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நாராயணியம் டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 18வது தசகம் ரித்து சரித்திரம் பார்க்கலாம். நாராயணா கிருஷ்ணா. துருவனுடைய வம்சத்தில் 7வது தலைமுறையில் தோன்றிய பெரும் புகழ் படைத்த அங்க மகாராஜனுக்கு வேணன் என்ற பெயர் கொண்ட மகன் தோன்றினான். அந்த வேணனுடைய தீய நடத்தையினால் மனம் நொந்த அங்கன் தங்களுடைய திருவடிகளின் மனதை செலுத்தி வனம் அடைந்தான். கொடூரமான வீரம் படைத்த வேணன் தீயவனாக இருப்பினும் வேறு வழியின்றி நகர மக்கள் முதலியோரால் இப்புவியை காக்கும் பொருட்டு ஆட்சி பீடம் ஏற்றப்பட்டான். அந்த வேணன் எல்லோரிடமும் தன்னுடைய வலிமையை வெகுவாக புகழ்ந்து கொண்டு இப்புவியில் தங்களுடைய பூஜைகளை தடுத்தான். நன்மையை கூற வேண்டிய தபோதனர்களின் கூட்டம் வந்தபொழுது என்னிலும் உலகத்திற்கு மாமன்னன் வேறு ஒருவன் இல்லையே என்று கூறி தங்களை இகழ்வதற்கு முனைந்த வேணனை அம்முனிவர்கள் சபிக்கவே தீயில் விழுந்த விட்டிற்பூச்சி போல அழிந்தான். அவ்வாறு வேணன் அழிந்த பிறகு அவ்வேணனின் தாயான சுனீதையால் அவன் வெகு காலம் காப்பாற்றி வைக்கப்பட்டிருந்த அவனுடைய உடலில் தண்டாயுதம் போன்ற துடை தீயோர்களுக்கு பயந்த முனிபுங்கவர்களால் கடையப்பட்டு அதிலிருந்து பாப்பம் விலகியதும் தண்டம் போன்ற கை கடையப்பட்ட பொழுது தாங்கள் அதனின்றும் தோன்றினீர்கள். பிருது என்று புகழப்பட்ட தாங்கள் தபோதனர்களின் ஏவப்பட்ட துதி பாடகர்களால் எதிர்காலத்தில் செய்யவிருக்கும் பல வீர செயல்களை பற்றி துதிக்கப் பெற்றீர்கள். வேணனின் தீய செயல்களால் மூலிகைகளான அனைத்து செல்வங்களையும் தன்னுள் மறைத்து கொண்டவளும் தங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு மேடு பள்ளமாகவுமான பூமியை தங்களுடைய வில்லினால் சமமாக செய்தீர்கள். மேலும் காமதேனுவை போன்ற அந்த பூமியிலிருந்து தேவர் மனிதன் முதலியவர்களை கொண்டு அவரவர் குலத்துக்கு தனித்தலைவர்களாகிய கன்றுகளோடு அவரவர்களுக்கேற்ற அழகிய பாத்திரங்களில் அன்னம் முதலிய வேண்டிய பொருட்கள் எவையோ அவற்றை வேண்டியபடி கறந்தீர்கள். ஹே விஷ்ணுவே, தாங்கள் அஸ்வமேத யாகங்களால் அனைத்து தேவ ஸ்வரூபமான தங்களையே ஆராதிக்கையில் 100வதான அஸ்வமேத யாகம் தொடங்கும் பொழுது பொறாமை கொண்ட இந்திரன் நாத்திகன் வேஷம் தாங்கி வந்து யாக குதிரையை அபகரித்து கொள்ளவே தங்கள் புதல்வனால் தோற்கடிக்கப்பட்டான். இவ்வாறு அடிக்கடி யாக குதிரையை அபகரித்த அந்த தேவேந்திரனை முனிவர்கள் சமூகம் அக்னியில் ஹோமம் செய்ய முனைகையில் பிரம்மதேவர் அதை தடுக்க யாகத்தின் முடிவில் தாங்கள் தங்கள் அம்சமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பிரத்யட்சமாக நேருக்கு நேராக தரிசித்தீர்கள் அல்லவா? ஹே தேவதேவா, அவரால் கொடுக்கப்பட்ட பக்தி ஒன்றையே வரமாக பெற்று தாங்கள் கங்கை யமுனை சங்கமத்தில் வசிக்கையில் ஒரு சமயம் சத்திரயாகம் செய்து கொண்டிருந்த முனிவர்களுக்கு தர்மங்களை உபதேசித்தீர்கள். அப்பொழுது சனகாதி முனிவர்களை நேரில் எழுந்தருளக் கண்டீர்கள். சனகாதிகளில் ஒருவரான சனத்குமாரனால் உபதேசிக்கப்பட்ட பிரம்ம ஞானத்தை நன்கு மனதில் ஏற்று வனம் சென்று பரமாத்ம சுரூப ஞானத்தை தானாக அனுபவித்தீர்கள். அப்படி புகழ்பெற்ற பிருது சக்கரவர்த்தி வடிவில் அவதரித்த ஹே குருவாயூரப்பா, எனது பற்பல நோய்களை விரைவில் போக்குவீர்களாக. நமஸ்காரம். நாராயணா.